சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து மேக்ரோ பேசிக்கை பற்றி பார்க்கலாம். இந்த 1லேருந்து 33 வரைக்கும் பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள். அடுத்து 100லேருந்து 199 வரைக்கும் பார்த்திங்கன்னா காமன் வேரியபிள். அடுத்து 500 to 999 வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் காமன் வேரியபிள். ஓகே, இதெல்லாம் எப்படி நம்ம வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு டைமென்ஷன் செட் பண்ணலாம். as 1 = 15 கொடுத்தாச்சு. இந்த எம்டியில் போட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். as 1ல் இப்போது 0ல் எதுவுமே இல்லை, நுல் வேரியபிள். ஓகேங்களா. இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 அங்கே போய் செட் ஆயிரும். ஓகேங்க, இந்த டைமென்ஷன் நம்ம ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது as 1 = 15 கொடுத்துட்றோம். அடுத்து G0 x as 1 z 100 அப்படின்னு கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து as 1ங்கிறது எக்ஸில் 50 பொசிஷன் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த ரீசெட் பண்ணோம்னா அந்த லோக்கல் வேரியபிள் வந்து எரேஸ் ஆயிரும். லோக்கலும் காமன் வேரியபிள் ரெண்டுமே எரேஸ் ஆயிரும். அப்புறம் M30 M02 அந்த சைக்கிளில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுனாலும் எரேஸ் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டராக ரீசெட் பண்ணால் எரேஸ் ஆகிடுது பாருங்கள். அடுத்து as 1 = 25 ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 25ன்னு வேல்யூ டேட்டாவில் செட் ஆகிடுச்சுங்களா. இப்போ இந்த 25க்கு ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ as 1 = SQRT அப்படின்னு கொடுக்குறோம். SQRT அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். இப்போ 25க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா எவ்வளோ வரணும்? 5 வரணும். இப்போ ஓகே, சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். டேட்டாவில் பார்த்திங்கன்னா இப்போது 5 வந்துருச்சு. ஓகேங்களா. ரூட் எடுத்து கரெக்டாக இருக்குது. ரீசெட் பண்ணால் எரேஸ் ஆகிடுது. ஓகே, அடுத்தது as 1 = as 100 = சைன் வேல்யூ பார்க்கலாம். சைன்னு டைப் பண்ணிக்கோங்க. சைன் 45 டிகிரிக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.7071 வரணும். ஓகே, சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்து பார்க்கலாம். 100 சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 0.7071 கரெக்டாக இருக்குங்களா. ஓகே, இதே வேல்யூக்கு நம்ம டிகிரி மாற்றி பார்க்கலாம். அதாவது சைன் இன்வர்ஸ் கொடுக்கணும். இப்போ சைன் இன்வர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆர்க் சைன் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ஏ சைன். அது 0.7071 கொடுத்துட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆர்க் சைன் 45 டிகிரி வந்துருச்சு. நம்ம 8 டிஜிட் வரைக்கும் முழுசாக கொடுத்தா நம்பர் ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும். இதில் 8 டிஜிட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரியே tan 45க்கு 1 நம்மளுக்கு வேல்யூ தெரியும். அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு tan இன்வர்ஸ் போட்டு பார்க்கலாம். as 100 = arc tan 1ன்னு கொடுக்கலாம். எரர் இருக்குது, அலாரம் வருது, ஃபார்மேட் எரர்னு வருது. இப்போ இது நம்ம ஃபார்மேட் தப்பாக அடிச்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இது கரெக்டாக அடிக்கலாம் வாங்க. as 100 = a tan இது வந்து நம்ம
எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட் அப்படியே போடணும். ஆப்போசிட் சைடு என்ன வேல்யூ வகுத்தல் அடுத்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா. அப்போ 0.5 வகுத்தல் 0.25 அப்படின்னா 2 வேல்யூ வந்து 2, 0.5 0.25ஆல் வகுத்தோம்னா அப்போ அதுக்கு tan இன்வெர்ஸ் போடும்போது 63.43 டிகிரி வருது. ஓகேங்களா. tan இன்வெர்ஸ் 2க்கு 63.